லாரி நிறைய பணம் சென்றதால் தான் அம்பானி அதானி குறித்து ராகுல் காந்தி விமர்சிப்பதில்லை. தெலுங்கானா பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி காட்டும். அதானி அம்பானி குறித்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை மூலம் விசாரணை நடத்துங்கள். பிரதமர் மோடியின் கருத்துக்கு ராகுல் காந்தி பதிலடி. நாற்காலி ஆட்டம் கண்டுள்ளதால் நண்பர்களையே தாக்கி பேச தொடங்கிவிட்டார் பிரதமர் மோடி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். ஒளிபெருக்கி போதிய வெளிச்சம் இல்லாமல் செல்போன் வழியில் பரப்புரை மேற்கொண்ட பிரியங்கா காந்தி. மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் ரேபரேலி தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு. க்கும் மேற்பட்ட விமானங்களை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்த விவகாரம் விளக்கம் அளிக்க மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ். இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாளை தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க முடிவு. வாக்கு சதவீத குளறுபடி, வகுப்புவாத பிரச்சாரம் உள்ளிட்டவை குறித்து புகார் அளிக்க திட்டம். ஜாபர் சாதிக் தனது 2 ஐபோன்களை உடைத்து வீசியதாக தகவல். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் குற்றப்பத்திரிகையில் நேப்பியர் பாலம் அருகே வீசியதாக பதிவு. தண்டனையை ரத்து செய்ய கோரி நிர்மலா தேவி தொடர்ந்த வழக்கு. சிபிசிஐடி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிலியின் முக்கிய நகரங்களை மூடிய வெண்பனி. கடும் பனிப்பொழிவால் மின்தடை, மக்கள் அவதி. விக்கெட்டின்றி குறைவான பந்துகளில் 166 ரன்கள் என்ற இலக்கை எட்டி ஹைதராபாத் அணி சாதனை. தொடர் தோல்வியால் லக்னோ அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு சிக்கல். ஐபிஎல் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து முதல் அணியாக வெளியேறியது மும்பை இந்தியன்ஸ். லக்னோ ஹைதராபாத் ஆட்டத்தின் முடிவால் அதிகாரப்பூர்வமாக வெளியேறிய மும்பை அணி. 12 நாட்கள் கடல்வழி பயணமாக கிரீஸிலிருந்து பிரான்ஸ் வந்தடைந்த ஒலிம்பிக் சுடர். ஒலிம்பிக் தீபத்திற்கு கண்கவர் வான வேடிக்கையுடன் உற்சாக வரவேற்பு. காசாவில் முக்கிய எல்லைகளை மீண்டும் திறந்த இஸ்ரேல் அரசு. போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க கட்டுப்பாடு. முட்டுக்காடு படகு குழாமில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ரூபாய் 5 கோடியில் பிரம்மாண்ட மிதவை உணவகம். விரைவில் திறக்க சுற்றுலாத்துறை திட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.